ஹிப்ஹாப் தமிழ் ஆதியே தயாரித்து நடித்து இயக்கி எழுதி எடுத்துக்கக்கூடிய படம் தான் இந்த கடைசி உலகப்போர். உண்மையிலே அவர் வந்து சிம்பிளான ஸ்கிரிப்ட் ஏதாவது ஒன்று எடுத்து அப்படியே ஜாலியாக யங்ஸ்டர்ஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து எடுத்துருக்கலாம். பட் உண்மையிலேயே இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரொடக்ஷன் வேல்யூவாக உண்மையிலே கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த கடைசி உலகப்போர். இந்த படத்தோட கதை என்னன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். இப்போ நான் சொன்னால இவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு டென்ஸான கதையை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு நரேட் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, நட்ராஜோட பிஓவியில் தான் கதை வந்து பார்த்தீங்கன்னா நகருது. ஸோ இந்த நட்டியோட பிஓவிலேருந்து நகரக்கூடிய இந்த கதையை சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமான டைம் வந்து எடுத்துக்கிறாரு. கொஞ்சம் அவருக்கே வந்து கொஞ்சம் திணறிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இந்த அனாகா அந்த ஹிப்ஹாப் இவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் அங்கேருந்து டுவர்ட்ஸ் இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு நகர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பாலிடிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசினாங்க. ஜியோ பாலிடிக்ஸ், அதாவது வேர்ல்டில் நடக்கிற அந்த பாலிடிக்ஸ், இந்த பங்குச்சந்தை ஏற்றம் இறக்கம், இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த இந்த ரஷ்யன் பாலிடிக்ஸ் அது இது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அரசியல் வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று. மேபி ஒரு வேளை இந்த அனாகாக்கும் ஹிப்ஹாபாதிக்கும் இருக்கக்கூடிய அந்த லவ் இன்ட்ரெஸ்ட் டைமை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் லைட்டாக ஒரு ப்ராப்ளமாக ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தாலும் எங்கே வந்து ஆதினா ஸ்க்ரீன் பிளேல ஜெயிக்கிறாரு அப்படின்னா படம் வந்து விறுவிறுன்னு போகுது. இனி அதான் சொல்கிறேனே, கீழே இப்படி பார்த்துட்டு மேலே வந்தீங்கன்னா படத்தில் வந்து பயங்கர ஒரு பிக் சங்க் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த விதத்தில் பயங்கர எங்கேஜிங்காக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இருக்குது. குறிப்பாக இன்டர்வல் வந்து ஒரு ஷாக் வேல்யூவோட ஒரு பேங்கரோட வைக்கிறாரு. ட்ரெய்லர்லேயே நம்ம பார்த்துருப்போம். இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் உலக தரத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. பட் படத்துடைய பிக்கெஸ்ட் ப்ளஸ் எங்கே அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் தான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸ், இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த சில பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே செகண்ட் ஹாஃபில் பியூட்டிஃபுல்லான பே ஆஃப்ஸ்லாமே வந்து வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரடியூஸ் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் ஆகி அவங்களுக்குன்னு ஒரு மாஸ் சீன் வந்து ஒன்று இருக்குது. அங்கங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் இருக்காங்களா, இந்த எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஆதினா ஈக்குவலான ஸ்கோப் கொடுத்து, இன்ஃபேக்ட் ஆதினாவோட இந்த மற்ற கேரக்டர்ஸ் தான் பயங்கரமாக அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து நாட்டி நட்ராஜ் படம் வந்து அவரோட பிஓவிலேருந்து வரதுனால அவரோட கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. அவரோட பெர்ஃபார்மன்ஸஸுமே இந்த படம் நின்று பேசுமே சொல்லலாம். படத்தில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. முனிஷ்காந்த், ஷா, சிங்கம்புலி, அதென்ன ஹரிஷ் உத்தமன், கல்யாண் மாஸ்டர் இருக்காரு. முக்கியமாக அழகம் பெருமாள் அவர் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டீஷியனை வந்து சட்டையர் பண்ணுற மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அந்த கேரக்டர் பேசப்படும் அப்படின்றத நான் வந்து பயங்கரமாக நம்புகிறேன். அண்ட் அனாகா அவங்களோட கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆதினா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா இத்தனை ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால அவரோட பெர்ஃபார்மன்ஸ் லைட்டாக சைடில் ஆனிச்சோம் அப்படின்னு தோணுச்சு. கிளைமேக்ஸில் ஒரு மாஸாக ஃபைட் பண்ணுறது அதெல்லாம் சூப்பராக இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ், இப்போ குறிப்பாக நட்ராஜில் கேரக்டர்லாம் எழுதியிருக்காரு இல்லையா, நாட்டி கேரக்டர், அந்த கேரக்டர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸை இவரோட கேரக்டர் ஆர்க்குமே வந்து இருந்தது அப்படின்னா இன்னும் கூட நம்ம வந்து ஹீரோக்கு வந்து பயமாக ரூட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் பயமாக வந்து அடிபடுது. அது மாதிரி எமோஷனல் சீன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டைல் இருக்கு, ஏன்னா ஒரு மெசேஜை வந்து அப்படியே பயங்கரம் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஒரு கருத்தோடு வந்து அவர் வந்து சொல்லுவார், ஒரு பஞ்சோட வந்து சொல்லுவார். அந்த பஞ்ச் இந்த படத்துக்கு கொஞ்சம் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் டெஃபினட்டாக நமக்கு வந்து வருது. அண்ட் அகைன் நம்ம வந்து நிறைய படத்தை சொல்கிற மாதிரி தான் வில்லன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. ஸ்டார்டிங்கில் த ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் அமைப்பு அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமாக காட்டும்போது சைனீஸ்லேருந்து ஒரு 2 வில்லன் வந்து காட்டுறாங்க. அவங்கள யாருன்னு பார்த்தா இந்த கொரியன் சிங்கர்ஸ் தான் இருக்காங்களே, கேபாப் பிடிஎஸ்லாம் வருவாங்களே, அந்த மாதிரி ஒரு 2 பேரை கூப்பிட்டு வந்து இவங்க தான் வில்லங்கிறாங்க. சரி, அவங்க கேரக்டராக நல்லா எழுதிருக்காங்களா அப்படியும் இல்லை. அவங்க பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாரும் ஒரு மீட்டரில் பண்ணால் அவங்க வேறு மீட்டரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டப்பிங் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாக வந்து ஓட்டல. ஸோ அவங்க கேரக்டர்ஸ் இன்னுமே டெஃபினட்டாக மெனக்கெட்டுருக்கணும். ஸோ ஹீரோ அண்ட் வில்லன் இவங்க 2 பேர் கேரக்டர் வீக் ஆனதுனால கடைசியாக கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிளான்லாம் போட்டு ஒன்றுலாம் பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு விறுவிறுப்பாகவும் எங்கேஜிங்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து இல்லை. ஏன்னா அந்த சின்ன குறைகள் இருந்தாலும் பெரும்பாலான படத்தில் இந்த ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தீங்கன்னா ஆதினா வந்து அழகாக வந்து மேனேஜ் பண்ணிடுறாரு. என்னன்னா படம் வந்து பயங்கர எங்கேஜிங்காக இருக்குது, விறுவிறுன்னு போகுது. எங்கேயுமே நமக்கு வந்து அந்த லேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லவே முடியாது. ஸோ இந்த விஷயம் டெஃபினட்டாக ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படம் பார்த்துட்டு ஒரு முக்கியமான கேள்வி வந்து ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டாக வரும், நமக்குமே வருது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த படம் வந்து ஒரு மினிமல் பட்ஜெட் தான். இப்போ பார்த்து அவரோட ஓன் ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ மினிமல் பட்ஜெட் உள்ள ஒரு படத்தோட விஎஃப்எக்ஸே வேர்ல்டு ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி பெரிய ஆக்டர்ஸோட படங்கள்லாம் வருது இல்லையா, அந்த படங்களில் வர விஎஃப்எக்ஸ்லாம் ஏன் ஒரு சப்பார் லெவலில் இருக்குது, ஏன் கொஞ்சம் வந்து சுமாராக இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து புரியவில்லை. ஸோ டெஃபினட்டாக இது பற்றின ஒரு டிபேட், ஒரு பேச்சு வந்து எழணும் அப்படின்னு சொல்லலாம்.